ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் என்ன வீடியோ போட போகிறேன்னா கோவக்காய் வதக்கல். சரியா? கோவக்காய் எங்கள் ஊர்லலாம் கோவக்காய் மிழுக்கு வரட்டின்னு சொல்லுவோம். இந்த கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப சத்து, ஆனால் நிறைய பேருக்கு தெரியல. இந்த கோவக்காயை நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒல்லியாகவும் வேண்டாம், ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக வேண்டாம், மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வானொலி அடுப்பில் வைக்கிறேங்க. வச்சு கொஞ்சம் ஆயிலை ஊற்றிட்டு இந்த கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை அதில் தட்டி நல்லா வதக்கி விட போகிறேன். அதில் தட்டி நல்லா வதக்கி விட்றேங்க. என் வீட்டில் பிள்ளைங்களுக்கு சிக்கன் எப்படி மற்ற பசங்க சாப்பிடுவாங்களோ அப்படி எங்கள் வீட்டில் கோவக்காய் பைத்தியவங்க. ரெண்டும் கோவக்காய் வச்சா எங்கள் வீட்டில் அடி தான் நடக்கும். வேணும்னு அடி நடக்கும். கோவக்காவை தட்டி நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே வேக விட்டுருங்க. இதில் ஒரு விஷயம்னா, அடிக்கடி ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி கொடுங்க. ஏன்னா அடியில் பிடிச்சிரும். கோவக்காயெல்லாம் கொஞ்சம் விழுவிழுப்பு தன்மை இருக்கும்ல, அதனால் நம்ம அடிக்கடி மூடியை திறந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கிண்டி விட்ருவோம். கோவக்காய் இப்போ வெந்தாச்சு. இப்போ நம்ம அதில் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் பார்ப்போம். கொஞ்சம் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக காயப்பொடி. இது எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன், ஆனால் என் பிள்ளைங்க ரொம்ப சாப்பிடுங்க. எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும், எங்கள் அண்ணனும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அவங்க எல்லாம் இப்படி ரவுண்டாக கட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி போட்டு வேக வச்சு சாப்பிடுவாங்க. சிலவங்களுக்கு என்ன கோவக்காய் ரொம்ப வேகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சிலவங்களுக்கு ரொம்ப ஃப்ரையான தான் பிடிக்கும். இப்போ எல்லா பொடியும் போட்டாச்சு பார்த்தீங்களா? இது நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த கோவக்காயில் என்னெல்லாம் யூஸஸ் இருக்குது தெரியுமாங்க? இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்கான், பொட்டாசியம் இருக்கான். இது மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது. சிறுநீரக கல் உள்ளவங்க சாப்பிடணுமா. அதுக்கப்புறம் என்னென்னா, பாடி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லதாங்க. சர்க்கரை லெவலை கண்ட்ரோல் பண்ணுதான். அப்படி நிறைய யூஸஸ் இருக்குது, ஆனால் நிறைய விது தெரியலங்க. ரொம்ப மெடிசனல் வேல்யூ உள்ளதுங்க கோவக்காய். அதனால் எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. இதை துவரம் வச்சும் சாப்பிடலாம். இது மட்டும் இல்லை, துவரம் வச்சு சாப்பிடலாம். அது மாதிரி தக்காளி உள்ளி வதக்கி ஒரு மாதிரி ரோஸ்ட் மாதிரி வச்சு சாப்பிடலாம். சரியா? அதனால் இதை இப்போ பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஆனால் கோவக்காய் வாங்கினீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு மட்டும் சாப்பிடக்கூடாதான். வாங்கினீங்கன்னா அன்றைக்கே ஃப்ரெஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.